நான் இந்த ஸ்டார்ட் பட்டன், கேமரா பட்டன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எல்லாம் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டேன். ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி, மனப்பாடம் பண்ணி பேச ஆரம்பிச்சுட்டேன். அதாவது இந்திய நேரப்படி அதிகாலை 3 மணின்னு வச்சுக்கோங்களேன். இந்த டைம்ல உக்ரைனோட ஒடெசா ஒப்லாஸ்ட்ல பயங்கரமான தாக்குதல் நடந்துட்டு இருக்கு. ஜெரானியம் ட்ரோன்ஸ், பாலிஸ்டிக் மிசைல் தாக்குதல் நடந்துட்டு இருக்குன்னு அடுத்தடுத்து வருது. நான் வேற ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். ஆனா, பயங்கரமான தாக்குதல் வந்து பார்த்தீங்கன்னா, ஒடெசா பகுதியில நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற அலர்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. என்ன சேதம், என்ன ஏதுங்கிறது தகவல் வந்துச்சுன்னா அடுத்த பையில பார்க்க ஆரம்பிக்கலாம். ஆக்சுவலா சுமி பகுதியில நடந்த தாக்குதலுக்கே பல நாட்டு தலைவரும் அதுவும் ஸ்டார்மர் அவர்கள், மேக்ரான் அவர்கள்னு பலரும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டனங்கள் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல மேசிவான அட்டாக் ஒடசா பகுதியிலயா? அப்படின்ற கேள்விகள் வந்துகிட்டு இருக்கு. ஏதாவது தகவல் வந்துச்சுன்னா அடுத்தடுத்த பையில பார்க்க ஆரம்பிக்கலாம். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா, செர்னிஹி ஓப்லாஸ்ட்ல பயங்கரமான ஷெல்லிங் நடந்திருக்கு. பொதுமக்கள் வாழும் பகுதி, ஹாஸ்பிட்டல் பகுதி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தாக்குதல் பண்றாங்க அப்படின்னு கூட சொல்றாங்க. அதாவது சமீப காலமா இந்த செர்னிஹிவ், சுமி, கர்கிவ் அதிகமா அடிபட்டுக்கிட்டே இருக்கு. பேச்சுக்கள் அடிபட்டுக்கிட்டே இருக்கு. தாக்குதல்கள் பிரதானமா இருக்கு. ரஷ்யாவும் உக்ரைன்ல இந்த பிராந்தியத்துல அட்டாக் பண்றாங்க. அதே போல இந்த பிராந்தியத்தை பயன்படுத்தி உக்ரைன் பெருமளவுல ரஷ்யாவோட பகுதிகளை தாக்குதல் பண்றாங்க. ரஷ்யாவோட பிரியான்ஸ்க், பெல்கிராடு, கர்ஸ்க். ஸோ இந்த பகுதியை தாக்குதல் பண்றாங்க. ஒருவேளை இந்த இடத்துல வந்து இது போல தாக்குதல்கள் இருக்கிறதுனால ரஷ்யா இந்த பகுதியில் எஸ்கலேட் பண்றாங்க. ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன் மேசிவா எடுக்கிறாங்க அப்படின்னா, இது உக்ரைனோட கேபிட்டலான கீவ த்ரெட்டன் பண்ற மாரி ஆயிடும். ஸோ இந்த ஒரு காரணத்தினால தான் மேற்குலக நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா பயப்படுறாங்களா? இந்த அளவுக்கு கண்டனங்கள் தெரிவிக்காங்களா? அப்படின்ற கேள்விகள் வருது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ரஷ்யா இது போல ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன் இந்த பகுதியில் எடுக்கிறாங்க அப்படின்னா, உக்ரைனோட கேபிட்டல் டிஃபென்ஸ் உடையுது அப்படின்னா, என்ன மாதிரியான முடிவுகள் வரப்போகுதுன்னு. ஆனா இந்த சமயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைனோட மனமாற்றம் தெரியுது. ஏன்னா துருக்கியில வச்சு இந்த கருங்கடல்ல சீஸ்ஃபயர் டீல் ஒப்பந்தம் போட்டுக்கலாம். ஏன்னா தானிய ஏற்றுமதி இது போல பல விஷயங்கள் இருக்குல்ல. இதுக்கு முன்னாடி பேசியிருந்தாங்க. ஒரு ஒப்பந்தம் வந்திருந்தது. அதுல எப்படி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, உக்ரைன் வந்து இந்த ஃபார்மேட்ட நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு, உக்ரைன் வந்து துருக்கி கிட்ட இதுதான் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்ட குடுப்பாங்க. அந்த ஃபார்மேட்ட துருக்கி வாங்கி படிச்சு பார்த்துட்டு, அத கொண்டு போய் ரஷ்யா கிட்ட குடுப்பாங்க. ரஷ்யா அதுக்கு பார்த்துட்டு என்ன ஏதுங்கிறது புரிஞ்சுக்கிட்டு, அவங்க துருக்கிட்ட சொல்லுவாங்க. துருக்கி இது போல அது இதுன்னு சொல்லிட்டு உக்ரைன்கிட்ட சொல்லுவாங்க. ஒரு முடிவுகள் எட்டப்பட்டது. அப்படித்தான் வந்து பார்த்தீங்கன்னா, தானிய ஏற்றுமதி கருங்கடல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பந்தங்கள் இருந்தது. இத மேற்கோள் காமிச்சு பைடன் அவர்களோட அரசாங்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டீல் போட்டிருந்தாங்க. அதாவது அ உலக அமைதி மாநாடு அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா, பல நாடுகள் கூப்பிட்டாங்க. யாரும் மதிச்சு போக கூட கிடையாது. ஆனா பல நாடுகள் போயிருந்தாங்க. மேற்கு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய பல நாடுகள் போல. மேற்குல இருக்க நாடுகள் மட்டும் பெருமளவுல போய் பிரதானமா பண்ணியிருந்தாங்க. அதுல கையெழுத்தெல்லாம் போடலாம் அப்படின்னு யோசிச்சாங்க. பட் அதெல்லாம் எதுவும் செயல்படல. அந்த டைம்ல டிப்ளமேட்டிக்கல் பிரஷர் அப்படிங்கிறது பைடன் அவர்கள் பெருமளவுல ரஷ்யா குடுக்கலாம்னு நெனைச்சாங்க. பட் அதெல்லாம் தோல்வியில முடிஞ்சது. அந்த டைம்ல கூட இது போல சொல்லியிருந்தாங்க. நம்மல்லாம் சேர்ந்து ஒரு ரெசல்யூஷன் எடுத்து, இதுதான் அப்படிங்கிறது போல ஒருத்தங்ககிட்ட குடுத்துட்டோம்னா, அவங்க அத வாங்கிட்டு கொண்டு போய் ரஷ்யாகிட்ட குடுப்பாங்க. அதுக்கு வேடிக்கையாலாம் பேசியிருந்தேன். அது யாருப்பா வாங்கி கொண்டு போய் குடுப்பாங்க அப்படிங்கிறது போல. அதெல்லாம் ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்தது. அதுக்கப்புறம் அதெல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. போய் அது காஃபி, டீ குடிச்சிட்டு வரக்கூடிய மீட்டிங்கா மாறிடுச்சு நார்மலா. அது நார்மலா இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். அது பார்த்தோம் இல்லையா? ஆனா இந்த தடவ அது போல இல்ல. உக்ரைனோட நேவல் கமாண்ட், கருங்கடலோட நேவல் கமாண்ட் இருக்கு இல்லையா? அங்க ஆஃபீஸ்லயே உட்காந்து நீயும் வா உட்காந்து பேசிக்கலாம் அப்படிங்கிறது போல நேருக்கு நேரா பேசுனாங்க. இது ஒரு பிரேக் த்ரூ. இது உக்ரைன் ரஷ்யா கூட பேசுறாங்களா நேருக்கு நேரா? நான் பேசவே கூடாதுன்னு ஜெலன்ஸ்கி அவர்கள் கையெழுத்துலாம் போட்டு வச்சிருந்தாரு, சட்டம்லாம் போட்டு வச்சிருந்தாரு அப்படிங்கிற கேள்வி இருக்கு. எது எப்படியோ மனமாற்றங்கள் பெருமளவுல உக்ரைனுக்குள்ள வந்துருச்சு அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. ஆனா பேச்சுவார்த்தை நடக்க போகுது 15, 16 என்ன முடிவுகள் எட்டப்படுது? கண்டிப்பா இதுக்கான ஒப்புதல் வந்துரும் அப்படின்னு கூட சொல்லப்பட்டு வருது. ஏன்னா ஆல்ரெடி ஒரு செய்தி பார்த்திருப்போம். ஜார்ஜியாவோட உக்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வர்த்தகம் பண்ணிக்கிறதுக்கு ஃபெரி சர்வீஸ் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது போல இந்த கருங்கடல்ல. இதெல்லாம் மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த கருங்கடல் வந்து நார்மலா இருக்கு அப்படின்னா, வர்த்தகம் இது ரஷ்யாவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். ஏன்னா இந்த பால்டிக் கடல் பகுதி ஒரு வேளை பிரச்சனை பெருமளவுல வெடிக்குது அப்படின்னா, கருங்கடல்ல தாக்குதல் நடக்காது அப்படிங்கும்போது, ரஷ்யாவோட வர்த்தகம்ன்றது கருங்கடல்ல நடந்துகிட்டு இருக்கும். சிம்பிளா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம. இல்லைன்னா இங்கேயும் சிக்கலாகும். ஸோ என்ன முடிவுகள் ரஷ்யா எடுக்க போறாங்க? ரஷ்யாவுக்கு சில அழுத்தங்கள் இருக்கு. அட் த சேம் டைம் உக்ரைனுக்கு அழுத்தங்கள் இருக்கு. இவங்க 2 பேரும் என்ன முடிவுகள் எடுக்க போறாங்க? இது அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு வளர்ச்சி அடைஞ்சு போயிருமா பேச்சுவார்த்தைகள்? சுமூகமா முடிச்சுக்குவாங்களா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஆனா ஜெர்மனி தரப்புல திடீர்னு தூங்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒண்ணு நெனச்சு எந்திரிச்சுக்கிறாங்க போல இருக்குது. பேதி ஆயிருக்கறனால திரும்பி வந்து சொல்லிக்கிறாங்க. 2029க்குள்ள நம்ம ராணுவத்தெல்லாம் தயார் பண்ணிக்கணும். ஏன்னா ரஷ்யா போர் தொட்டு வருவாங்க அப்படிங்கிறது போல அவங்க தரப்புல இருந்து ஒயிட் வாக்கர்ஸ் கம்மிங் அப்படிங்கிறது போல தான் எங்க மண்டையில ஹிட் ஆயிட்டே இருக்கு. அது போல அவங்க யோசிச்சிட்டே இருக்கிறாங்க. அப்பலாம் யாரும் வரமாட்டாங்கப்பா அப்படிங்கிறத போல பலரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா இதுக்கு பின்னாடி பல காரணங்கள் இருக்கு. ஏன்னா இந்த செர்பியா, கொசோவா பிரச்சனை இருக்கு இல்லையா? உக்ரைன் தான் ஒண்ணும் பண்ண முடியல. போயிருச்சு கைய விட்டு.
பாதி அமெரிக்கா புடுங்கிருச்சு. மீதியெல்லாம் ரஷ்யா புடுங்கிருச்சு. சரி ஓகே. அடுத்தது இருக்கிற செர்பியா. இந்த செர்பியால ஆல்ரெடி போர் நடந்திருக்கு. அப்படி நடந்து தான் இந்த கொசோவா பகுதிய பிரிச்சு விட்டுருக்காங்க. யுகோஸ்லாவியாவா இருந்தது. சைனா கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தடவையும் யுஎன்ல வந்து நாங்க சொல்லிட்டே இருப்போம். எங்களோட டிப்ளமேட்டிக் மிஷன் மேல குண்டுகள் போட்டீங்களே அமெரிக்கா ஞாபகம் இருக்கா? எங்களோட டிப்ளமேட்ஸ் இறந்தாங்கல்ல அப்படிங்கிற கண்டனங்கள் தெரிவிச்சுட்டே இருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் யுஎன்ல. அதுபோல அதுவும் இல்லாம ஒயிட் பாஸ்பரஸ் குண்டுகள்லாம் போட்டு அங்க யுகோஸ்லாவியா மக்கள், குழந்தைகள்லாம் சித்திரவதை பண்ணிக்கிறாங்க அந்த பீரியட் ஆஃப் டைம்ல அப்படிங்கிற போல பல செய்திகள் இருக்குங்க. அந்த போர் எடுத்து பார்த்தீங்கனாலே பல விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். அந்த செர்பியா வந்து ஒரு தடவை ஊக்கிக்கு அவர்கள் சொல்லிட்டே இருப்பாரு. அதனாலேயே நம்ம அந்த இடத்துல ஆட்சி கவிழ்ப்பு ஏகப்பட்ட விஷயங்கள் ட்ரை பண்ணாங்க. புதுசா ஒரு பிரைம் மினிஸ்டர் வேற அப்பாயிண்ட் பண்ணாங்க. அப்பாயிண்ட் பண்ணோனே யூரோப்பியன் யூனியன்ல அவர் மேல சாங்ஷன் போட்டாங்க. எந்த யூரோப்பியன் நாடுகளுக்குள்ளயும் அவர் வரக்கூடாது அப்படிங்கிற தடைகள்லாம் போட்டிருந்தாங்க. இது எப்படி இப்போ ஊக்கிக்கு அவர்கள் என்ன பண்ணிக்கிறாருன்னா, அங்க ஒரு ரெடி பண்ணிக்கிறாரு. ஏன்னா ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு சார்பா வாங்க ராலி பண்ணலாம் அப்படிங்கிறது போல ஆயிரக்கணக்கான மக்கள் இதுக்கு திரண்டு வந்திருக்கிறாங்க. எப்படிங்க அப்படிங்கிற போல கேள்வி இருக்கு. வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு லட்சோப லட்சக்கணக்கு, வேணுங்கிறவங்களுக்கு லட்சோப லட்சக்கணக்குன்னா எப்படி அப்படிங்கிற போல இருக்கு. பட் சில நபர்கள் 1000ங்கிறாங்க, 10,000ங்கிறாங்க, லட்சக்கணக்கில்ன்றாங்க. அது ப்ரொபகண்டா எப்படி வேணா இருக்கலாம். ஆனா மக்கள் திரண்டு இருக்கிறாங்க. அதான் இதோட கூடிய விஷயம். ஸோ செர்பியால வந்து பார்த்தீங்கன்னா, இப்பவும் ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு பவர் இருக்கு. இதுல என்னன்னா, அந்த கொசோவோ வந்து இப்போ வரைக்கும் அங்கீகரிக்க மாட்டேங்குது செர்பியா. 2வது அது இந்த இடத்துல நம்ம பார்த்துருக்கோம். செர்பியா, ஹங்கேரி, ஸ்லோவாக்கியா இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிலிட்டரி அலையன்ஸ்லயும் 2வது கொசோவாக்கு ஆதரவா வந்து பார்த்தீங்கன்னா, அல்பேனியா, குரோஷியா ஸோ இந்த நாடுகள்லாம் இருக்காங்க அப்படிங்கலாம் பார்த்துட்டு இருந்தோம். இதுல இன்னொரு விஷயம் கென்யா வந்து கொசோவாவை அங்கீகரிச்சாங்க அப்படின்னு கூட சொல்லியிருந்தோம் இல்லையா? இப்போ சூடானும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கீகரிச்சுக்கிறாங்க. கொசோவோ ஒரு நாடு தான் அப்படிங்கிறது போல. யூரோப்பியன் யூனியன் இன்னும் அது ஒரு நாடுன்னு அங்கீகரிச்சு அது அவங்களோட பகுதின்னு எடுத்துக்கல. ஒருவேளை அடுத்த சிக்கல் அப்படிங்கிறது இந்த யூரோப்ல இந்த பால்கன் பகுதியில நடக்க வாய்ப்பு இருக்கு. வேர்ல்டு வார் 1 ஆரம்பிச்சதுக்கான காரணம் இதே செர்பியா தான். இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரியா ஹங்கேரியால ஒரு பிரின்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கொலை பண்ணி விட்டாங்க. அதனால ஆரம்பிச்சது வேர்ல்டு வார் 2 வந்தது. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா வரலாறு. இப்ப அதே போல திரும்பி இங்க வந்துருமா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. இப்போ ஒருவேளை அது போல பிரச்சனை ஆகுது அப்படின்னா, இந்த மிலிட்டரி அலையன்ஸ் உங்களுக்கு தெரியுதுங்களா? 2வது இந்த ஆஸ்திரியா, ஸ்லோவாக்கியா, செர்பியா இவங்களும் ஒரு அலையன்ஸ். ஸோ அந்த டைம்ல உங்களுக்கு சப்ளைஸ் வேணும்னா, உக்ரைன் வழியா மட்டும் தான் ரஷ்யானால சப்ளை குடுக்க முடியும். வேற வழியே இல்ல. இல்லன்னா கருங்கடல். கருங்கடல்ல ஒண்ணு ரொமேனியா, மால்டோவா இந்த ஏரியாலாம் அவங்க கடந்து போய் ஆகணும். மால்டோவா சப்போர்ட் பண்ணா தான் ஹங்கேரிக்குள்ள போ முடியும். ஸோ இப்ப இந்த பேச்சுவார்த்தை நடக்குதுன்னா, என்ன மாரியான பேச்சுவார்த்தைகள் இருக்கும் அப்படிங்கிற இக்கட்டான சூழ்நிலை இருக்கு. ஏன் யூரோப்பியன் யூனியன் செர்பியாவை அடிப்பாங்க அப்படின்னா, செர்பியால லித்தியம் ரிசர்வ்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே மிக பெரும் சிக்கலா மாறிட்டு இருக்கு. ஏன்னா லித்தியம் ரிசர்வ்ஸ் பெருமளவுல யூரோப்பியன் யூனியனுக்கு தேவை. ஆனா இப்ப இந்த டெக்னாலஜியில அவுட்டேட் ஆயிடுச்சுங்க. ஏன்னா நம்மளோட ஐஐடி மெட்ராஸ் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா ஒரு டெக்னாலஜி ஜிங்க் ஏர் பேட்டரி அப்படிங்கிறதோட பெருமளவுல இருக்கு. இதுவும் நான் ப்ரிப்பேர் பண்ணல. நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஞாபகத்துல இருந்து நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த லித்தியம்க்கு ஆல்டர்னேட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியால ஏன்னா சைனா வந்து பார்த்தீங்கன்னா, நிக்கல் 63 யூஸ் பண்றாங்க இல்லையா? 50 வருஷத்துக்கு வரும்னு. நம்மளது வந்து பார்த்தீங்கன்னா, ஜிங்க் ஏர் பேட்டரி அப்படிங்கிறத உருவாக்கியிருக்காங்க. இது ரொம்ப சீப்பா இருக்கும். நம்ம நாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா, ஜிங்க் இருக்கிறதுனால உள்நாட்டிலேயே யாரையும் நம்பி இல்லாம எனர்ஜி இண்டிபெண்டன்ட்டா நம்ம இருக்கலாம். கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல இவங்கள நம்பி தான் நம்ம வாழணும் அப்படிங்கிற அவசியம் இதுக்கு மேல இந்தியாவுக்கு கிடையாது. ஒரு மிகப்பெரும் பிரேக் த்ரூ வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா செஞ்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஜிங்க் பேட்டரிஸ் யூஸ் பண்றதுனால ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, இது யூஸ் பண்ணும்போது லிக்விட் வரும் இல்லையா? வேஸ்ட் ஆகும் இல்லையா? ஸோ அந்த லிக்விட வந்து நம்ம டிஸ்இன்ஃபெக்டன்ட் இதா யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த லிக்விட் ஓவர் த டைம்ல H2O2வா மாறிடும். ஸோ அதனால ஹாஸ்பிட்டல் யூஸுக்கு பண்ணிக்கலாம், பெனாயிலா யூஸ் பண்ணிக்கலாம், டாய்லெட் கிளீனர்ஸா யூஸ் பண்ணிக்கலாம், எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆன்டிசெப்டிக்கா யூஸ் பண்ணிக்கலாம். இது போல அதனால பை ப்ராடக்ட் வந்து அதுல யூஸ் வேஸ்ட் ப்ராடக்ட் கூட வந்து பண்ணா யூஸ்ஃபுல் ப்ராடக்டா வருது. அது மட்டும் இல்லாம இந்த ஜிங்க்கு வந்து ரொம்ப காம்பேக்டரா அதிகமா செலவு பண்ணி தான் இந்த பேட்டரி ஃபெசிலிட்டிஸ்லாம் உருவாக்கணுமா? பெரிய பெரிய டப்பா வேணுமா அப்படின்னு கேட்டா அப்படிலாம் கிடையாது. ரொம்ப ஈஸியா ரொம்ப சிம்பிளா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டெக்னாலஜி யூஸ் ஆக ஆரம்பிச்சிருக்குமா? அப்படி யூஸ் ஆகும்போது செல்போன்ஸுக்கு ரீசார்ஜபிள் பேட்டரிஸ் அதாவது லித்தியம் பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேட்டரிய குடுத்துட்டு இன்னொரு பேட்டரி எடுத்துட்டு வர மாரிலாம் பண்ண முடியாது. ஆனா ஜிங்க் பேட்டரி அப்படி பண்ண முடியும். அதனால ரொம்ப சீப்பா இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. இந்தியாலயே தயாரிச்சு, இந்தியாலயே மேனுஃபேக்சர் பண்ணி வளங்கள எடுத்து பண்றதுனால இது ரொம்ப சீப்பா இருக்கும். அதனால இந்தியால இதுக்கு மேல பேட்டரி இண்டிபெண்டன்ட், எனர்ஜி இண்டிபெண்டன்ஸ் அதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டது. இது எந்த அளவுக்கு நம்மளோட அரசாங்கம் எடுத்துட்டு போகுது, முன்னெடுத்துட்டு போகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஐஐடி மெட்ராஸ்க்கு ரொம்ப பெரிய வாழ்த்துக்கள். இது கூட இன்னும் பல நிறுவனங்கள், பல கம்பெனிஸ் இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க. பல வகையான
டெவலப்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு இதில் ஜெல் பேட்டரிலாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கணும், மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படிங்கிறது போலலாம் -°C இந்த பேட்டரி வந்து வேலை செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே மேஜர் அட்வான்டேஜ். ஏன்னா ராணுவத்துக்கும் பயன்படுத்திக்கலாம் இல்லையா, அந்த ஒரு காரணத்தினால ட்ரோன்கள் இது போல விஷயத்துக்குலாம் பயன்படுத்தினா எடை கம்மியாக இருக்கும் அப்படிங்களும் சொல்லப்பட்டு வருது. ஸோ எந்த அளவுக்கு இதெல்லாம் பயனுள்ளதாக இருக்குன்றது பார்க்க ஆரம்பிச்சலாம். இப்போ திருப்பி முக்கியமான விஷயத்துக்கு வரலாம். இது இன்னும் தனியாக பேசணும்னு நினச்சேன், பட் ஆனால் இப்போ இம்பார்ட்டண்டான செய்திங்கிறதுனால சொல்ல வந்தேன். அதாவது இந்த செர்பியால லித்தியம் ரிசர்வ்ஸ் இருக்கு. இந்த ரிசர்வ்ஸ் இங்க இருக்கக்கூடிய வளங்கள் அவங்களுக்கு தேவைப்படுது. ஸோ ஒருவேளை ஏன்னா செர்பியா வந்து அதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேறாங்க அவங்களோட கான்ட்ராக்ட் போறதுக்கு. இப்போதைக்கு ஜெர்மனி தான் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா எப்படி இந்த உக்ரைன் பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன மாதிரி சூழல் உருவாகும் அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை செர்பியா கொசோவா ஒத்துக்கல, கொசோவா தனிநாடு யூரோப்பியன் நாங்க அங்கீகரிச்சு எங்க நாடோட இணைச்சுக்கிறோம், நேட்டோல இணைச்சுக்கிறோம் அப்படிங்கிற சொன்னாங்கன்னா இங்க திரும்பவும் ஒரு அக்கப்போர ஆரம்பிச்சிருமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஏன்னா இந்த பிராந்தியம் கொஞ்சம் சிக்கல் தான். அது மட்டும் இல்லாமல் ரொமேனியாவில் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப பிரச்சனை ஆகுமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா செர்பியாவுக்கு உதவி ஒன்றுனா ஒன்று ஆல்டர்னேட் அந்த வழி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நபர் அடுத்தது ஜெயிக்கலாம் அப்படிங்கிற நினைக்கக்கூடிய இந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா இவர்னால மட்டும்தாங்க முடியும். அமெரிக்காவோட படைகள் இந்த ரொமேனியாவிலேருந்து போகாமல் தடுக்கணும்னா இவர்னால மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறது போலாம் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. ஒரு வேளை இவர் ஜெயிச்சிருவாரா அப்படிங்கிற போல கேள்வி இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ரொமேனியா, இந்த செர்பியா, இந்த யூரோப்பியன் யூனியன் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ மெயினான விஷயத்துக்கு வர ஆரம்பிச்சேன்னா, இப்போ உக்ரைனில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸுக்கான ஆயுதங்கள் பெருமளவில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்களே உற்பத்தி பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறதோட ஒரு வீடியோ பதிவுகள் விட்டு புடானா அவர்கள் சொல்லியிருக்கிறார். இது போல் அவரோட ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. அதில் பார்க்கக்கூடிய விஷயங்கள் ட்ரோன்களாக இருக்கட்டும், சிபேபி ட்ரோன்களாக இருக்கட்டும், அன்மேன்டு வெஹிக்கிளாக இருக்கட்டும், ரெண்டாவது சில க்ரூஸ் மிசைல்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் எங்களுக்கு வேணுங்கிறத நாங்களே பெருமளவில் உற்பத்தி பண்ணிக்கிறோம். அது 40% இப்போ டிஃபென்ஸுக்கான விஷயங்கள்லாம் எங்ககிட்டயே பண்ணிக்கிறோம் அப்படிங்களும் சொல்கிறாங்க. கூடிய சீக்கிரம் அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அப்படிங்களும் சொல்கிறாங்க. ஆனால் இதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனோட சென்ட்ரல் டிஃபென்ஸோட ஒரு ஹெட், இவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா குசான் அவர்கள், இந்த வீடியோவில் இருக்கிறார் இல்லையா அவர் தான். ஸோ இவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, ரஷ்யா கிட்ட ஆர்மட் கார்ஸ்லாம் இல்லைங்க, அவங்ககிட்ட ஆயுத பற்றாக்குறை பெரும் அளவில் இருக்கு. ஆனாலுமே முன்னேற்றத்தை நிறுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உயிர் சேதங்களை கன்சிடரே பண்ணாம பெரும் அளவில் முன்னேற்றம் அடையணுன்றதுக்காக அதிக அளவில் ராணுவ வீரர்களை இறக்குறாங்க. பெரும் சேதம்ங்க அவங்களுக்கு, ஆயுதங்களும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது போல இவர் தரப்புலேருந்து குற்றச்சாட்டுகள் வந்துருக்கு. அனலைஸ் பண்ணி பார்த்தல ஆக்சுவலாக இவங்க மாற்றி சொல்கிறாரா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா உக்ரைன் தான் ஆயுதம் வேணும் ஒரு தடவையும் ஒரு மீட்டிங் எல்லா நாடுகள்கிட்டையும் போய் கேட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ கூட லுத்வேனியா வந்து பார்த்தீங்கன்னா 30 மில்லியன் யூரோ அளவுக்கான உதவிகள் வந்து செய்கிறோம் அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. இது போல் பால்டிக் நாடுகள் இப்போ உதவிகள் செய்கிறேன் அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா எய்டுகள் உக்ரைனுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கடன் வாங்குறது, இவங்களோட மொத்த மினரல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காக்கு எழுதி தருது. இது போல விஷயங்கள்லாம் இங்கே தான் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இவரோட குற்றச்சாட்டுகள்ன்றது ரஷ்யா கிட்ட இருக்குதுன்றாங்களே. ரஷ்ய தரப்பு வந்து முன்னேற்றத்திலேயோ இல்லை ஆயுத பயன்பாட்டிலையோ எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியல. கண்டிப்பாக இன்னைக்கு போட்டுற மேப் வீடியோ நான் நேற்றுக்கே போகிறேன்னு சொல்லியிருந்தேன், என்னால் போட முடியல. அதுக்கு அதிகமாக டைம் இழுத்துருச்சு. அதிகமான டேட்டாஸ் எடுக்கிறனால கொஞ்சம் டைம் ஆகுது. கண்டிப்பாக இன்னைக்கு போட்டுறேன். பாதிக்கு மேலே ரெடி பண்ணிட்டேன். ஸோ அடுத்த பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேப் வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எத்தனை இடத்துல அட்வான்ஸ் ஆகுறாங்க, எவ்வளவு ஆர்மட் பர்சன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது போல. ஆனால் இவரு தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மாற்றாக சொல்லியிருக்கிறாரு. எப்படி அனலைஸ் பண்ணார் அப்படிங்கிறது தெரியலேன்னு பல அனலிஸ்ட் வந்து குழப்பங்கள் அடிச்சிருக்கிறார். எதை எப்படியோ இவர் இது போல சொல்லிக்கிறாரு. இதுக்கப்புறம் ரஷ்யாவோட முன்னேற்றங்களை தொய்வு ஏற்படுதா என்ன இதுங்கெல்லாம் வெயிட் பண்ணி பார்த்தலாம். அது உக்ரைன் மிக பெருமளவில் தயாராக இருக்கிறாங்க, ரஷ்யா தோத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத போல இவர் தரப்பில் நினைச்சிட்டு இருக்கிறார் போல தெரியுது. ஸோ என்ன நடக்க போகுது, அமைதியாக பேசி உக்ரைன் ரஷ்யா கூட இணக்கமாக போக ஆரம்பிச்சிருவாங்களா, இல்லை மிக பெருமளவில் சண்டைகள் வெடிக்க ஆரம்பிச்சிருமா, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்த்தலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவில் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சனா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவு பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த போய் உங்களை சந்திக்கிற வரைக்கும் ஸ்டே சேஃப், பை.